லேவியாராகமம் 23ஆம் அதிகாரம் 23, 24, 25 3 வசனங்களை நாம் படிப்போம். சகோதரனே சகோதரியே, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1 தேதி எக்காலத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். வாசிக்கப்பட்ட வேதவான்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சோதனை சோதனை வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் பரலோகத்தில் எங்கள் பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. இதோ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்கிற பாலகருக்கு வெளிப்படுத்துவதே உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காகவே இருக்கின்றது கர்த்தாவே. இதோ தகப்பனே, இந்த அற்புதமான வேளையிலும் கூட உம்முடைய பாத்திரங்களை தாழ்த்தும் தகப்பனே. நிச்சயமாகவே நீர் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள தூதர்கள் இறங்கி வந்து, இதோ 7வது தூதன் மூலமாக பேசப்பட்ட உரைக்கப்பட்ட செய்திகள் மூலமாக ஆண்டவரே காலகாலங்களாக வெளிப்படாத முடிய ரகசியங்களை தகப்பனே இந்த காலத்தில் வெளிப்படுத்தி, இதோ நாங்கள் அதை காணும்படி, அதை நாங்கள் காதால் ஆவிக்குரிய எங்களுடைய செவிகளால் நாங்கள் கேட்கும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்திருக்கிறீர். அந்த காரியங்களே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் தகப்பனே அப்பா, எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அது ஒன்றாய் இணைத்துக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதோ அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும்படி கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நிச்சயமாகவே யோவான் ஆண்டவரே அன்றைக்கு தகப்பனே அந்த புஸ்தகத்தை புசித்து ஆண்டவரே நெக்ஸ்ட் தகப்பனே அவன் ப்ராபசி உரைத்தான் என்பதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே நாங்களும் கூட அந்த புத்தகத்தை புசித்து இதோ அந்த மீட் புஸ்தகத்தை, பூமிக்குரிய பத்திரத்தை ஆண்டவரே நாங்கள் புசித்து தகப்பனே, இதோ நாங்களும் கூட இன்றைக்கு அப்பேற்பட்ட ப்ராபசியை உரைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ பேசப்படுகிற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்க. பேசுகிற இந்த அடியனை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் வெளிப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க, இங்க நீர் மகிமைப்படுங்க தகப்பனே. இதற்காக தகப்பனே இங்க வந்த சகோதரிகளும் சகோதரர்களும் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த ஜபங்களை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை நிறைவேற்றி நீர் மகிமைப்படுவீராக. இதோ எங்களை தலைமட்டுமாய் தாழ்த்துறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கிறாக, வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். சோதரியே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து நான் வரவேற்கிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் போன வாரத்தில் எந்த செய்தியை பார்த்தோம்? மரித்த
மரித்தவர்கள் குறித்து நீங்க கிறிஸ்துவுக்குள் மரித்த ஆத்மாக்களை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள்ள மரித்த பரிசுத்தவான்களை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாக நமக்கும் கூட ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஃபெய்த் வந்து நமக்குள்ள நம்ம ஆத்மாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். ஏன்னா கண்டிப்பாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பொழிப்பார்கள். எஸ், அவங்க நித்திய ஜீவனை வந்து இழந்து போக மாட்டாங்க என்பதற்கான ஒரு அத்தாட்சியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம போன வாரத்துல பேசப்பட்ட செய்தியில வந்து கிறிஸ்துக்குள்ள மரிக்கிற ஆட்கள் நிச்சயமாகவே என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க, அந்த நித்தியத்தை வந்து இழந்து போக மாட்டாங்க. நிச்சயமாகவே தேவன் அவர்களை என்ன பண்ணுவாரு, மீட்டுக் கொள்வார் இல்லைங்களா? அப்ப ஆரவாரம் என்பது என்ன? எஸ், பிரதானத்துடைய சத்தம் என்பது என்ன? பிரதான தூதுடைய சத்தம் என்பது என்ன? தேவ எக்காலம் என்பது என்ன என்று 3 காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 3 காரியங்கள் எங்கெங்க நிறைவேறுன்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில அந்த 3 காரியங்கள் நிறைவேறுகிறது என்கிற அந்த காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த 3 காரியங்கள் வந்து யாருடைய வாழ்க்கையில நிறைவேறுது என்கிற காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். அந்த ஆரவாரம் என்பது என்ன? ஒரு கூட்ட ஜனத்தை வந்து ஒன்று சேர்க்கிற ஒரு செய்தியா இருக்கிறது இல்லைங்களா? அதுதான் 7th seal revelation, 7 முத்திரைகளின் ரகசியம். விசுவாசிக்கிறீங்களா? அதன் பிறகு பிரதானத்தினுடைய சத்தம் அது மரித்த பரிசுத்தவங்களை என்ன பண்ணும்? உயிரோட என்ன பண்ணும்? உயிரோட எழுப்பும் இல்லைங்களா? உயிரோட அவங்களை என்ன பண்ணும்? எஸ், எழுப்பும். விசுவாசிக்கிறீங்களா? 3வது காரியம் தேவ எக்காலம். அது என்ன காரியமா இருக்குது? தேவ எக்காலமானது என்ன பண்ண தெரியுமா? அது என்ன பண்ணுது? ஹலோ, உங்களதான் கேக்குறேன். தேவ எக்காலம் என்ன பண்ணுது? நாம வந்து அந்த எஸ், கல்யாண விருந்துக்கு அழைப்பு கொடுக்குது. கல்யாண விருந்துக்கு அழைப்பு கொடுக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? செய்தியை வந்து நீங்க மறுபடியும் தியானிக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சொல்றேன், நீங்க செய்தியை வந்து மறுபடியுமாக நான் சொல்றேன் என்பதற்காக என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. உங்களோட ஆத்மாவின் மீட்புக்காக என்ன பண்ணுங்க, ரட்சிப்பிற்காக என்ன பண்ணுங்க, செய்தியை பாருங்க. என்னுடைய செய்தியை நீங்க பாக்குறீங்களோ, செய்தியை பாக்குறீங்களோ, உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுடைய செய்தியை கூட பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க ரட்சிப்படைந்து மீட்படையணும் தான். நீங்க ரட்சிக்கப்பட்டு மீட்படையணும், அதான் என்னுடைய நோக்கம். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. என்னுடைய செய்தியை நீங்க பார்க்கணுன்ற மாதிரி இல்ல. உங்களுக்கு யாரு பிடிக்குதோ, உங்களுக்கு யாருடைய செய்தியானது உங்களுக்கு நல்லா புரியுதோ, அவங்களுடைய செய்தியை பார்த்து நீங்க பரிபூர்ண பண்ணணும். அதான் தேவனுடைய சித்தமா இருக்குது, என்னுடைய ஆசையா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாருடைய செய்தி பார்க்கணும்? கம்மிங்கை விசுவாசிக்காத ஆட்களுடைய செய்தியை பார்க்காதீங்க. யார் வந்து இந்த 2வது கம்மிங்கை வந்து விசுவாசிக்கிறாங்களோ, இந்த ரகசியமான வருகையை வந்து யாரால விசுவாசிக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் உடைய செய்திகளை கேளுங்க. நிச்சயமாகவே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவியத்துல நீங்க பரிபூர்ணப்படுவீங்க. மேன் ஹல்லேலூயா. அப்ப நம்ம போன வாரத்துல ஒரு நல்ல ஒரு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது? ஃபெய்த்தை வந்து உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுது இல்லைங்களா? அப்ப கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவருடைய நிலை என்ன என்பதை பார்த்தோம். மேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நாம் சின்ன ஒரு செய்தியை பார்க்கலாம். கண்டிப்பாக தேவன் நமக்கு ஒரு எக்காலங்களை பற்றி தேவன் ப்ராஃபெட்டுடைய செய்திகள் மூலமா பேசியிருக்கிறார். ப்ராஃபெட் வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் எப்பனா 1964 பேசியிருக்காரு. ஆமா, 1964 7வது மாசம் 19வது மார்னிங்ல பேசியிருக்காரு. எக்கால பண்டிகை என்கிற ஒரு தலைப்புல செய்தி பேசியிருக்காரு. நிச்சயமாகவே அந்த செய்தியை நீங்க எல்லாம் படிக்கணும். அந்த செய்தியை படிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு புரியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ இங்க பாருங்க, இந்த பண்டிகைகளை பத்தி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இந்த எக்கால பண்டிகை குறித்து நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? பண்டிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வந்து கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த பண்டிகைகளை வந்து எப்படி கொண்டாடு என்பதை என்ன பண்றாரு? மோசஸ் மூலமாக நம்முடைய பிரஜைகளுக்கு தெரிவிக்கிறார். இஸ்ரேல் கூட்டத்துக்கு தெரிவிக்கிறார். மோசஸ் என்ன பண்றாரு? மோசஸ் அழைத்து தேவன் என்ன பண்றாரு? அந்த பண்டிகைகளை குறித்து பேசுறார்.
ஃபர்ஸ்ட் பண்டிகை என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டி. இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்பம். மூன்றாவது பண்டிகை முதல் பலன் பண்டிகை. விசுவாசிக்கிறீங்களா? நான்காவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது பண்டிகை எக்கால பண்டிகை. விசுவாசிக்கிறீங்களா? ஆறாவது பண்டிகை பாவனிவர்த்தி பண்டிகை. ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை. விசுவாசி இந்த பண்டிகைகள் எல்லாமே நீங்க நிச்சயமாகவே நீங்க என்ன பண்ணணும்? எஸ் தெரிந்து கொள்ளணும். இந்த பண்டிகைகளை குறித்து நீங்க என்ன பண்ணணும்? எஸ் தெரிந்து கொள்ளணும். இந்த பண்டிகைகள் வந்து நம்முடைய ஜென்டில் பீப்பிளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதன் பிறகு எஸ் ஜூருடைய வாழ்க்கையில் என்னதும் விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த புறஜாதி மணவாட்டி வாழ்க்கையில நிறைவேறும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப பாருங்க, இந்த பண்டிகைகள் யார் கொடுக்குறாரு? இஸ்ரவேலர்கள். எஸ், பிசிக்கலான இஸ்ரவேல் தராரு. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேல் யாரு? நாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுது, அவங்களுடைய வாழ்க்கை நிறைவேறுது. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை நிறைவேறுகிற பண்டிகை 7 பண்டிகை. அந்த பண்டிகை பாருங்க. முதல் பண்டிகை பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்புறமா புளிப்பில்லாத அப்பம். மூன்றாவது முதல் பலன். நான்காவது பெந்தகோஸ்தே. ஐந்தாவது எக்காலம். ஆறாவது சொல்லுங்க பாவனிவர்த்தி. ஏழாவது கூடார பண்டிகை. இந்த பண்டிகை எல்லாமே நிச்சயமாக சொல்றே அது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். அப்போ ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். இது ஒட்டுமொத்த சபைக்கு பொருந்தும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இஸ்ரவேலுக்கு பொருந்தது, புறஜாதிக்கு பொருந்தது, சபைக்கு பொருந்தது, ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பொருந்தது. ஃபர்ஸ்ட் பண்டிகை பாருங்க சகோதரி. பஸ்கா எங்க இதாகுது? முதல் வருகையில அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்த எகிப்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் வருகையில வந்து எங்க வந்தார் தேவன்? ஆபிரகாம். பாருங்க, சகோதரிக்கு வந்து புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் கமிங் வந்து அவர் வந்து 70 வீக்ஸ் 70வது வாரத்துல புரியுதா சொல்றது உங்களுக்கு? 70வது வாரத்துல வந்து 70 வீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாகம் 3 வருஷம் இல்லைங்களா? 3 வருஷத்துல வந்து அவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வராரு. முதல் வருகையில வந்து 3 வருஷம் என்ன பண்றாரு? அவரு தம்மை வெளிப்படுத்துறார். தம்முடைய சகோதரர்களுக்கு சொந்தத்திலே அவர் வந்தார். சொந்தமானவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யாருக்காக வந்தாரு? தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார். அவர் மனுஷகுமாரனாக இனத்தான் மீட்பராக அவர் இனத்தான் மீட்பராக மனுஷகுமாரனாக மேசியாவாக வந்தார் அவர். ஆனா அவர் எப்படி வந்தார் தெரியுமா? வார்த்தை சொல்கிறபடி வந்தார். எப்படி வந்தார் அவரு? வார்த்தை அந்த ப்ராபஸி உரைத்திருக்கிறபடி வந்து காரியங்கள் நிறைவேற்றும் போது அவங்க என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. எஸ், அதை வந்து கண்டு அவங்க என்ன பண்ண முடியல? கண்டு விசுவாசிக்க முடியல. ஏன்னா அவங்க குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலையானது லவோதிக்கேயா சபையுடைய நிலையானதாக இருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? லவோதிக்கேயா சபையுடைய நிலையானது அந்த இடத்தை வந்து மூடிக்கொண்டிருந்தது. அதனாலதான் குருடாக்கப்பட்டிருந்தாங்க. பரிதபிக்கப்பட்ட நபர்களா இருந்தாங்க, நிர்வாணிகளா இருந்தாங்க, குருடரா இருந்தாங்க, ஐஸ்வர்யங்களா இருந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றே தேவன் அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை வந்து அவங்க என்ன பண்ண முடியல? அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அங்க அவங்க எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? கண்டிப்பாக அவங்க வந்து பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை வந்து அதாவது தீர்க்கதரிசி புஸ்தகங்களை வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அனுதினம் என்ன பண்ணிருப்பாங்க? வாசித்து தியானித்திருப்பாங்க. ஆனா அந்த தியானத்தை அந்த பாகமானது இப்போ மாம்சமாய் வெளிப்படும் போது என்ன பண்ண முடியல? அவங்க கையில எஸ் அவரை வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியல. நம்ம வாசிக்கப்பட்ட அந்த நிருபம் தான், அந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனம் தான் இப்போ இங்க நடக்குது, இங்க பேசுது, இங்க காரியங்களை செய்துன்ற காரியங்களை என்ன பண்ண முடியல? அவங்க கையில எஸ் கிரகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா சகோதரி அவங்க குருடாக்கப்பட்டிருந்தாங்க. விசுவாசிட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து 33 வருஷம் வாழ்ந்தார் இல்லைங்களா? 33 வருஷம் வாழ்ந்து 3 வருஷம் என்ன பண்றாரு? மினிஸ்ட்ரி பண்றாரு. 3 வருஷம். அந்த 70வது வாரத்துல 69 வாரங்கள் நிறைவேறி 70வது வாரத்துல பாதி வாரம் என்ன பண்றாரு? 3 வருஷம். எஸ், 3 வருஷம் வந்து
அங்க ஊழியம் பண்றார், ஆமென். மினிஸ்ட்ரி பண்றார், தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவர் எதுக்காக வந்தாரு, அவருடைய பர்பஸ் என்ன நிறைவேற்றும்படி வந்தாருங்கிற காரியத்தை வந்து என்ன பண்றாங்க, எஸ் அங்க வெளிப்படுத்துறாரு. ஆனா என்ன பண்ணல, அவங்க அவரை விசுவாசிக்கல, ஆமென். விசுவாசிக்காம புறக்கணிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த 6 விதமான அந்த காபிரியல் வந்து தானியேலை வந்து சந்திக்கிறார். தம்முடைய ஜனங்களில் நிறைவேறுகிற 6 விதமான நோக்கங்கள் இருக்குது. அவங்க முதலாவது வருகையில வந்து என்ன, அவங்க வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், எந்த 6 வித நோக்கத்துல வந்து எந்தெந்த காரியத்தை வந்து அவங்க மீறினாங்களோ அந்த காரியங்கள் எங்க நிறைவேறணும், தானியேல் எங்க நிறைவேறும் தெரியுமா? அது நெக்ஸ்ட் பாதி வீட்டில் நிறைவேறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? முதல் வருகையில வந்து அவங்க என்ன பண்றாங்கடா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்க அவங்க, எஸ் அடையாளம் கண்டுகொள்ள, ஆமென். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணல அவங்க, எந்த கலப்படம் இல்லாத அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணல அவங்க அடையாளம் கண்டுகொள்ள. அதன் பிறகு முதல் பலன் என்ன பண்ணல அவங்க அடையாளம் கண்டுகொள்ள. ஏன்னா அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார் இல்லீங்களா? மரணம், அடக்கம் பண்ணுதல், உயிர் தெழுதல். அவ பாருங்க, அதுதான் முதலாவது. எஸ், உயிர் தெழுதல். விசுவாசிக்கிறீங்களா? அதான் அது முதல் பலன். ஏன்னா இது அது வரைக்குமே யாருமே என்ன பண்ணல, மரித்து எஸ் உயிரோட எழுந்த சரித்திரமே இல்ல. அவர்தான் முதலாவது. சொல்லுங்க, அவர்தான் முதலாவது உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறார். அவர்தான் முதல் பலனா இருக்கிறார். அவர்தான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அப்ப முதல் பலன் அவர் தானே. அப்ப பாருங்க, அப்ப முதல் வருகையில பாருங்க, சோனியே அந்த முதல் கம்மிங்ல என்ன வருது? ஒண்ணு, அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். இரண்டாவது முதல் பலன், எஸ் புளிப்பில்லாத அப்பமா இருக்கிறார். ஏன்னா அவரு எந்த ஒரு கலப்படம் இல்லாத வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? சின் இல்லாம இருக்கிற வார்த்தை. எந்த ஒரு பாவமானது அவருடைய பாவத்தினால அவர் பிறக்கல. விசுவாசி அவர் எப்படி பிறந்தார்? அவரு கலப்படம் இல்லாத உரைக்கப்பட்ட வார்த்தையினால, அந்த மூல வார்த்தையினால உரைக்கப்பட்ட வார்த்தையினால அவர் வந்து எப்படி பிறந்தார் இல்லீங்களா? எந்த ஒரு கலப்படமானது கலக்கப்படல அவருடைய வார்த்தையில. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மூன்றாவது பண்டிகை என்னது? எஸ் சொல்லுங்க, முதல் பலன் பண்டிகை. அவர்தான் முதல் பலன் பண்டிகை. ஏன்னா அவர்தான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அப்ப 3 காரியங்கள் நிறைவேறுது. நெக்ஸ்ட் என்ன? பெந்தகோஸ்தே பண்டிகை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து பழைய ஏற்பாடு பரிசுத்தங்களோடு வந்து என்ன பண்றாரு? எஸ் பரமேறார். பரமேற பிறகு சோதனை மறுபடியுமாக பெந்தகோஸ்தே நாள்ல 50வது நாள்ல அவர் மறுபடியுமாக பரிசுத்தாவியாக ஊற்றப்பட்டு என்ன பண்றாரு? சொல்லுங்க, ஊற்றப்படுறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப 4 பண்டிகைகள் வந்து எங்க நிறைவேறுது? எஸ், விசுவாசிகளா? கிறிஸ்துடைய வாழ்க்கை நிறைவேறுது. யாருடைய ஜனத்தார் மத்தியில் நிறைவேறுது? எஸ், இஸ்ரவேலர்களுடைய நல்லா நல்லா ஆன்சர் கொடுங்க ப்ளீஸ். தயவுசெய்து சொல்ற ஆன்சர் நல்லா கொடுங்க. அப்ப யாருடைய வாழ்க்கை நிறைவேறு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நிறைவேறுது இல்லீங்களா? அப்ப தேவன் பாருங்க, அப்போ அவருடைய பண்டிகைகள் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்போ 3 பண்டிகை வந்து என்ன ஆகுது? ஒரு பாகமா நிறைவேறுது. நெக்ஸ்ட் வந்து பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த எந்த பண்டிகை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் பலன் பண்டிகை ஆன பிறகு 7 வாரங்கள் கழித்து 50வது நாள் வருது இல்லீங்களா? 8வது வாரம். அந்த 8வது வாரத்துல தான் இந்த பெந்தகோஸ்தே நாள் என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? அப்ப 7 வாரங்கள் 49 நாள் கழிந்து 50வது நாள் நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்க? பெந்தகோஸ்தே நாளை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அசைவாட்டும், என்னது கதிர்கட்டை வந்து அசைவாட்டுறது. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்றாங்க? அரப்புக்கு வந்த கதிர்கட்டை வந்து அறுத்து என்ன பண்ணுவாங்க? எஸ், கொண்டு போயிட்டு அந்த ஒரு எஸ் விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு ஆசிரியர் கொடுப்பாங்க. அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாரு? தேவனுடைய சமூகத்தில் அசைவாட்டுவார். இப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மரித்தாரு, அடக்கம் செய்யப்பட்டாரு, உயிர்த்தெழுந்தாரு. இப்போ அந்த அடக்கம் செய்யப்பட்ட தேவனுடைய ஆவி இப்ப யார் மேல இருக்குது? இப்ப கோதுமை மணி சாகாவிட்டாலுடைய அநேக கோதுமைகளை கொடுக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த வார்த்தை நிறைவேறதா? அப்போ ஒரு கோதுமை மணி வந்து நிலத்துல சாகாவிட்டாலுடைய அது அநேக கோதுமை மணிகளை என்ன பண்ண முடியாது?
கொடுக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமென். அவர்தான் உண்மையான மூல கோதுமை மணி. அவர் மரித்தாரு. அவருக்குள்ள இருக்கிற கோதுமை மணி வந்து இப்போ பெந்தகோஸ்து நாள்ல அநேக கோதுமை மணிகளாக அங்க அசைபாடப்பட்டது. ஆமென். எங்க அந்த பெந்தகோஸ்து நாள்ல மேல்விட்ட அறையில விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ அந்த சபை காலங்கள் எல்லாம் என்னவா இருக்குது? அந்த சபை காலங்கள் எல்லாமே என்னவா இருக்குது? இப்ப சபைக்கால ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா? எப்போ 33ல வந்து 33வது முதல் நூற்றாண்டுல வந்து 33வது வருஷத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊற்றப்படுற மேல்விட்ட அறையில. அத பிறகு சொல்லி ஒரு சின்ன ஒரு கேப் வருது. ஒரு 53ல தான் மறுபடியும் வந்து சபை புறஜாதி சபை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஆமென். புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பரிசுத்த ஆவி வந்து முதலாம் நூற்றாண்டுல 33வது வருஷத்துல வந்து ஊற்றப்பட்டு அதன் பிறகு சின்ன ஒரு கேப் வருது. அந்த கேப்பான பிறகு சொல்லி என்ன வருது? 53வது வருஷத்துல 53வது வருஷத்துல தான் புறஜாதி சபை காலமானது தொடங்குது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த சபை காலம் எல்லாமே என்னவா இருக்குது? என்னவா இருக்கு? பெந்தகோஸ்து நாளுக்கு பொறுத்தலாத. ஏன்னா ஒவ்வொரு சபை காலத்திலயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுது இல்லீங்களா? ஆமென். ஆமென். ஹோலி கோஸ்ட்காக என்ன பண்ணாங்க அவங்க? எஸ், மேல்விட்டு காத்திருந்து ஹோலி கோஸ்ட்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே அந்த ஹோலி கோஸ்ட்காக ஏங்குனாங்க. அப்ப ஹோலி கோஸ்ட் வந்து ஒவ்வொரு காலத்தையும் ஊற்றப்பட்டு ஆமென் அவங்க பரிசுத்த ஆவியினால முத்திரிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்புறமா என்ன படிக்க வரணும்? பஸ் எக்கால படிக்க வரணும். ஆமென். இப்ப அங்க மெல்விடர்ல வந்து பெந்தகோஸ்து நாள்ல வந்து அசைவட்டப்பட்டதா அந்த கதிர்கட்டானது. இப்ப ஆசாரியன் போயிட்டு அங்க என்ன பண்ணுவாரு? தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணுவாரு? அசைவாட்டுவாரு. அப்ப அசைவாட்ட பிறகு அந்த கதிர்கட்டானாச்சு சேக்காக்கும் போது அநேக கோதுமை மணிகள் என்ன பண்ணும்? அங்க சத்தம் வரும் இல்லீங்களா? அதே மாதிரி சத்தம் வச்சாங்க மேல்விடரையில வந்து சத்தம் வச்சா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க. அந்நிய பாஷை பேசி நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசனங்களை உரைத்தாங்க. ஆமென். நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசினாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ எல்லாமே பொருந்துதா? நெக்ஸ்ட் என்ன படிக்க வரணும்? எக்கால படிக்க வரணும். எக்கால படிக்க எப்படி எப்ப வருது உங்களுக்கு? எப்ப வருது எக்கால படிக்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் எக்கால படிக்க வரணும் யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலருக்கு எக்கால படிக்க வரும். நமக்கு பாருங்க. அப்போ நமக்கும் கூட சொல்லி அங்க என்ன ஆகுது? எஸ், அங்க வந்து 4 காரியங்கள் வந்து நமக்கும் பொருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் வந்து 4 பண்டிகைகள் வந்து நமக்கும் பொருந்தது. அதே இடத்துல அதே பிளேஸ்ல பொருந்தது. ஆனா நெக்ஸ்ட் வந்து என்னது? எக்கால பண்டிகை வருது. அப்ப எக்கால பண்டிகை வந்து யாருக்கு வெளிப்படணும்? இஸ்ரவேலர்களுக்கு வெளிப்படணும். அதுதான் ட்ரம்ஃபட்டா இருக்குது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்ற காரியங்கள் புரியுதா? ப்ளீஸ் தயவுசெய்து நல்லா கவனமாக கேளுங்க. டென்ஷன் படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் டென்ஷன் ஆனா நிச்சயமா எனக்கு வார்த்தை வராது. பிபிஎம் ஜாஸ்தி ஆகிட்டு வார்த்தைகள் வந்து என்ன பண்ணாது? என் வாயில வந்து வராது. அதுக்காக என்ன பண்ணுங்க? எனக்கு கூல வச்சிங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணலாம்? சொல்லும் போது பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க கேட்குறீங்க. நீங்க செய்தியை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கிரகித்துக் கொண்டு இருக்கிறீங்க. கேட்குறீங்க என்பதற்கான அத்தாட்சியம் தான் நீங்க பதில் சொல்லும் போது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்ப நெக்ஸ்ட் என்ன படிக்க வருது? எக்கால பண்டிகை வருது. எக்கால பண்டிகை வந்து இப்போ நெக்ஸ்ட் இருந்து எக்கால பண்டிகை தான் அவங்களுக்கு என்னவா இருக்குது? ட்ரம்ஃபட்டா இருக்குது. எக்காலங்களா இருக்குது இல்லீங்களா? அல்லேலூயா. அதனால தான் நான் பைபிள் படிக்கணுன்ற மாதிரி சொல்றேன். நிறைய நீங்க பைபிள் படிச்சாதான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ற காரியங்கள் வந்து புரியும். நீங்க வந்து ஏன்னா பைபிள் படிச்சு வர மாட்டேங்கிறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? பொருத்த முடியும். உங்களுக்கு காட்ட முடியும். சில காரியங்களை காட்ட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீ சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியாது? செய்தி கேட்கிறேன் சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ண முடியாது? மரமண்டைகளா என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க சொந்த வாழ்க்கையில தேவனுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்குதான்ற மாதிரி என்ன பண்ண முடியாது? எஸ், என்ன பண்ண முடியாது? களி கூற முடியாது. அவ்வளவுதான். விசுவாசம். அதனால என்ன பண்ணும்? இங்க சொல்லப்படுற செய்தியையும் பிளஸ் ப்ராஃபிட் பேசுற செய்தியை வந்து நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும், ட்ரை பண்ணணும். அப்ப படிக்கும் போது இங்க சொல்லப்படுற மெசேஜ் அதன்படி இருக்குதா இல்லையான்ற மாதிரி நீங்க பார்க்கும்போது தான் சொல்லி நீங்க என்ன பண்ண முடியும்? தேவனுடைய மகத்தான சிந்தை இன்றைக்கு என்ன பண்ணி இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்? கிரகித்துக் கொள்ள முடியும்ன்றதை வந்து என்ன பண்ண முடியும்?
பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ எக்கால பண்டிகை அவங்களுக்கு அது எக்கால பண்டிகை தான் அவங்களுக்கு ட்ரம்ஃபர்ஸா இருக்குது. யாருக்கு? எக்காலங்களா இருக்குது. அப்போ 1 2 3 வந்து இயற்கையில, கடல்ல, நதிகள்ல, மரங்கள்ல, செடிகள்ல, இயற்கையில நடக்கிற காரியமா இருக்குது. இயற்கையில எஸ் அழிவை அழிவை வந்து கொண்டு வருகிற காரியமா இருக்குது. 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இருங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ 4 எக்காலங்களுக்கு நடக்கப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது இயற்கையில வந்து என்னது? இயற்கையில நாசமாகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துது. ஆமென். முதல் எக்காலம், 2வது எக்காலம், 3வது எக்காலம், 4வது எக்காலம். இங்க பாருங்க, 9வது அதிகாரத்தை பாருங்க, 8வது அதிகாரத்தை பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? 8வது அதிகாரத்துல வந்து நீங்க படிக்கும்போது நிறைய காரியங்களை வந்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ற மாதிரி இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு வந்து அதை என்ன பண்ண முடியாது, கிரகித்துக் கொள்ள முடியாது என்பதற்காக நான் என்ன பண்றேன், சில காரியங்களை பேசிட்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணும், 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், 9வது அதிகாரம் நீங்க என்ன பண்ணும், கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதை படிச்சாதான் எங்கெங்க என்னென்ன தேவன் எங்க என்னென்ன காரியத்தை வந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு வைத்திருக்கிறாருங்கிற காரியத்தை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அவன் பைபிள்ல வந்து வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் இங்க படிக்கும்போது, 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், இப்படி அதிகாரங்களை படிக்கும்போது, எல்லா அதிகாரங்களை படிக்கும்போது என்னென்ன காரியத்தை வந்து எங்கெங்க பொறுத்துறாரு, எங்கெங்க வைத்திருக்கிறாருங்கிற காரியத்தை என்ன பண்ண முடியும், கிரகித்துக் கொள்ள முடியும். விசுவாசிகள் 6வது முத்திரைக்குள்ள தான் எக்காலங்கள் என்ன பண்ணுது. 6வது முத்திரை என்னவா இருக்குது? 6வது முத்திரை சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. சுத்திகரிப்பின் முத்திரை. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த சுத்திகரிப்பின் முத்திரையின் கீழே, சுத்திகரிப்பின் முத்திரையின் கீழே தான் 7 எக்காலங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த எக்காலங்கள் என்ன பண்ணுது, 6வது முத்திரையானது திறக்கப்பட்ட பிறகுதான் இந்த எக்காலங்களுடைய காரியங்கள் வெளிப்படுது பைபிள். புரியுதா உங்களுக்கு? 6வது முத்திரையானது திறக்கப்பட்ட பிறகுதான் எக்காலங்களானது வெளிப்படுது. அப்ப என்னன்னா 6வது முத்திரை கீழே இருக்கிறதா இந்த எக்காலங்கள். அப்ப முதல் எக்காலம், 2வது எக்காலம், 3வது எக்காலம், 4வது எக்காலம், இது என்ன பண்ணுறது, இயற்கையில வந்து அழிவை கொண்டு வருகிற காரியத்தை குறிக்குது. இயற்கையில சொல்லும் போது சூரியன், சந்திரன். விசுவாசிகளா? ஹல்லேலூயா. அதன் பிறகு சோரேஸ்வரியே கடல்ல, நதிகள்ல, ஏரிகள்ல, குளங்கள்ல, அப்புறம் மரங்கள்ல, செடிகள்ல, தாவரங்கள்ல எல்லாமே என்ன ஆகுதுன்னா அழிவை கொண்டு வருகிற காரியங்களை வெளிப்படுத்துது. இந்த எக்காலங்கள் மூலமாக அழிவானது இந்த பூமியை வந்து ஆட்கொண்டது என்கிற காரியங்களை வந்து வெளிப்படுத்துது. அப்ப 5வது எக்காலம் இது. 5வது எக்காலம் இது. ஹலோ, 5வது எக்காலம் இது. அதான் முதல் ஐயோ. விசுவாசிக்கிறீங்களா? என்னது முதல் ஐயோ? முதலாவது சொல்லுங்க முதலாவது உலக யுத்தம். விசுவாசிக்கிறீங்களா? அதான் 5வது எக்காலமா இருக்குது. 2வது உலக யுத்தம், அதான் 6வது எக்காலமா இருக்குது. 3வது உலக போர் வந்து இன்னும் என்ன பண்ணல, ஸ்டார்ட் ஆகல. ஆனா சோரேஸ்வரியே யூதர்கள் வந்து தன்னுடைய சொந்த தேசத்தை வந்து அடையும்படி, ஏன்னா யூதர்களை வந்து எப்படி சந்திப்பார் தேவன். இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். சோதனை நான் பேசிக்கொண்டிருக்கிற எல்லா செய்திகளும் வந்து எல்லாமே பேசிக்கானது. இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் அப்படி டக்கு டக்குன்னு அப்படியே பதில் சொல்லணும். என்ன பண்ணும், பதில் சொல்லணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுறதா உங்களுக்கு என்ன காரியத்தை பேசுறேன் நானு? 3வது உலக போரானது இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா சோரேஸ்வரி அதுக்கு முன்னாடி வந்து நிறைய யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் யூதர்கள் வந்து அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும் டைட்டஸ்னால அந்நிய ரோமபுரி வந்து என்ன பண்ணுது ஒரு நாள் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்கிறீங்களா? 1ஆம் நூற்றாண்டுல வந்து சோரேஸ்வரி கிபி 70 வந்து அந்த 1ஆம் நூற்றாண்டுல வந்து டைட்டஸ் வந்து அங்க அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு சோரேஸ்வரிய பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, தப்பித்துக் கொள்றாங்க. ஆனா தப்பித்துக் கொண்ட பிறகு மிருகத்தின் முத்திரைக்கு உள்ளானவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, இப்போ நியாயத்திற்கு உள்ளாகிறாங்க இல்லைங்களா? அந்த டைட்டஸ் என்ன பண்றாரு, டைட்டஸ் வந்து அந்த ஒரு நபர் மூலமாக
அந்த பட்டத்தை சூழ்ந்து கொண்டு சோனேஸ்வரியே அந்த அந்த பட்டத்தை வந்து அந்த பட்டத்தை வந்து நாசப்படுத்தி தேவாலயத்தை வந்து நாசப்படுத்தி விசுவாசிக்கிற ஜனங்களை வந்து கொன்று என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே சுட்டரிக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அப்போ என்னது நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? எக்காலங்களை பார்த்திருக்கிறோம். எக்காலங்கள் வந்து 5வது எக்காலம் இது முதல் உலக போர். 2வது சொல்லுங்க, 6வது எக்காலம் இது 2வது உலக போர். 3வது உலக போர் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரியங்கள் வந்து இப்போ என்ன இருக்குது, எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் இல்லீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம வந்து முதல் உலக போர், முதல் உலக போர் வந்து இது 5வது எக்காலம். அது 1914 இருந்து 18 வரைக்குமே என்ன ஆகுது, நடக்குது 4 வருஷம். அதன் பிறகு 2வது உலக போர் வந்து 1942 நினைக்கிறேன், ஒரு 42 இருந்து 46 வரைக்குமே சில வருஷங்கள் ஆகுது. அதுவுமே நிறைவேறுது. அந்த வருஷங்கள் நிறைவேறுது. இந்த 3வது உலக போரானது என்ன பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா சோனேஸ்வரியே அந்த 1,44,000 பேர் வந்து ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ரட்சிப்படைந்தவங்க என்ன பண்ணணும், ரத்த சச்சிகளாக மரித்து ஹல்லேலூயா அவங்களும் கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அந்த ராஜாவினுடைய விருதுல 1000 வருட அரசாட்சியில வந்தவங்க என்ன பண்ணணும், அவங்களும் பங்கடையும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியங்களா புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்ப எக்கால படிக்கிறது என்ன, ட்ரம்பட்ஸா இருக்குது. அது என்ன பண்ணுது அவங்கள? இப்போ இந்த 6 வார செய்தியானது எப்படி ஒரு கூட்ட ஜனத்தை வந்து ஒன்றுபடுத்துதோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுது, இவங்களை வந்து ஒன்றுபடுத்துவதற்காக தேவன் எப்பவுமே புறஜாதிகளை சந்திக்கிற மாதிரி யூதர்களை வந்து என்ன பண்ண மாட்டாரு, இஸ்ரவேலை சந்திக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா சொல்றது புரியுதா? இஸ்ரவேலை எப்படி சந்திப்பாரு, ஒட்டுமொத்தமா தேசத்தோட தான் சந்திக்கிறார். அவங்க என்ன பண்ணோம், 1ஆம் நூற்றாண்டுல வந்தவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், டைட்டஸ் மூலமாக சிதறிக்கப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சிதறிக்கப்பட்டு அவங்க அநேக தேசங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. விசுவாசிகளா? ஷிஃப்ட் ஆன பிறகு சோனேஸ்வரியா மறுபடியும் இந்த எக்காலங்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த எக்காலங்கள் மூலமாக சர்வாதிகாரிகள் யாரு, ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின், அப்புறமா ரூஸ்வெல்ட், இவங்க 4 பேர் மூலமாக சோனேஸ்வரியே அவங்க சர்வாதிகாரிகள். அவங்க மூலமாக நிறைய யூதர்களை வந்து அவங்க என்ன பண்றாங்க, கொலை செய்து அவங்க எல்லாம் விதவிதமாக கொலை செய்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து தீர்த்து கட்டாங்க. யார? யூதர்களை. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன, இந்த ட்ரம்பட்ஸ் என்ன பண்றதுல அவங்கள வந்து அவங்க சொந்த தேசத்துக்கு வழி நடத்துது. அவங்க சொந்த தேசத்துக்கு வழி நடத்துது. அவங்க என்ன பண்ணும், அந்த சொந்த தேசத்துல வந்து அவங்க ப்ராமிஸ் கொடுத்தாரு இல்லைங்களா அப்ரஹாமுக்கு, அந்த ப்ராமிஸ்ல தேனும் பாலும் ஓடிய தேசம். அந்த தேசத்தை வந்து அவங்க என்ன பண்ணும், அந்த தேசத்துல வந்து அவங்க ஜீவிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த 7வது எக்காலத்தின் மூலமாக மோசஸ் மூலமாகவும் எலியாவின் மூலமாக மறுபடியும் சந்திப்பார். அங்க சந்தித்து சகோதரேஸ்வரி என்ன பண்ணுவாரு, அவங்க அந்த முதலாவது உலகையில வந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ, என்னெல்லாம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய குமாரனுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செஞ்சாங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே, அந்த 6 வித நோக்கங்கள் எல்லாமே என்ன ஆகும், அப்போ சில காரியங்கள் நிறைவேறும். அந்த 6 விதமான நோக்கத்துல வந்து சில நோக்கங்கள் வந்து அந்த 2வது வாரத்துல, 2வது பாதி வாரத்துல, முதல் வாரத்துல வந்து 70வது 70 வீக்ஸ்ல 70வது வாரத்துல, அந்த பாதி வாரத்துல, முதல் பாதி வாரத்துல என்ன அவங்க வந்து என்ன நோக்கத்தை வந்து அவங்க மிஸ் பண்ணினாங்களோ அது வந்து இன்னும் பாதி வாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதி வாரத்துல அந்த நோக்கங்கள் வந்து நிறைவேறும். ஆனா அந்த பாதி வாரத்துக்கும் இந்த பாதி வாரத்துக்கும் மத்தியில ஒரு கேப் இருக்கு. அந்த அது என்ன இருக்குது, புறஜாதி சபை காலம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மணவாட்டிக்கு என்னவா இருக்குது, சீல்ஸா இருக்குது, முத்திரைகளா இருக்குது. அவ ஒவ்வொரு முத்திரையும் திறக்கப்படும் போது நமக்கு காலகாலங்களாக தேவனுடைய மீட்பு திட்டமானது புரியும் இல்லைங்களா. தேவன் வந்து எப்படி வந்து தம்முடைய சொல்லுங்க ப்ராபர்ட்ஸை வந்து அபிஷேகித்து எப்படியெல்லாம் கிருபை செய்தியை வந்து அனுப்பி ஜனங்களை முத்தரித்தாரோ எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது, ரிவீல் ஆகுது. புரியுது.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப சீல்ஸ் ஒரு சீல்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் வந்து நமக்கு வந்து எல்லாமே புரியுது. ஆமென். அப்ப சீல்ஸ் வந்து யாருக்கு? மணவாட்டி. மணவாட்டிக்கு. எக்காலங்கள் வந்து யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப இந்த எக்காலங்கள் எக்கால பண்டிகை என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணுது? நினைவு கூட்டுது. உங்களுக்கு பாவ நிவர்த்தியானது இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா அதனாலதான் படிச்சோம். லேவியராகவும் படிங்க 23. ಯೆಹೋವನು ಮೋಸೆಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೀಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಬೇಕು, 7ನೆಯ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣ ವಿರಾಮವಿರಬೇಕು. ಅದನ್ನು ತುತ್ತೂರಿಗಳ ಧ್ವನಿಯಿಂದ ಪ್ರಕಟಣಪಡಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் முதல் தேதி எக்கால் சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ಆಮೆನ್. அப்ப இந்த பண்டிகை தான் என்ன பண்ணுது அவங்களுக்கு? அவங்கள ஒன்று கூட்டுது. எஸ், அவங்க தேசத்துல வந்து ஒன்று கூடும்படி செய்து. ஆமென். அவங்க எங்க இருந்தாலுமே 1ஆம் நூற்றாண்டுல டைட்டஸ் மூலமாக எஸ் சிதறடிக்கப்பட்ட அந்த யூத ஜனங்கள் வந்து இப்ப என்ன பண்ணோம்? எஸ், எல்லாம் இந்த எக்காலம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து மறுபடியும் ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்து வரும்படி செய்து. ஆமென். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து வரும்படி அவங்கள வந்து என்ன பண்ணுது? எஸ், துன்புறுத்துது. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க துன்புறுத்தும் போதே அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த இடத்தை விட்டு அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு வர முடியும். ஆமென். அதான் எக்காலங்கள் பண்ணுது. இப்ப அந்த எக்காலத்தின் மூலமாக என்ன பண்றாங்க? அவங்க தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வர எதுக்காக வராங்க? உங்களுக்கான பாவ நிவர்த்தி இருக்குது. உங்களுக்கான பாவ நிவர்த்தி பண்டிகையானது இருக்குது. என்னது பாவ நிவர்த்தி? ஏன்னா மீறுதல். அப்படி இல்ல சோதரியே, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் வருகையில வந்து அந்த பாதி வாரத்துல என்ன பண்ணாங்க? முதல் பாதி வாரத்துல என்ன பண்ணாங்க? 70வது வாரத்துல, புரியுதா உங்களுக்கு? 70வது வாரத்துல முதல் பாதி வாரத்துல என்ன பண்ணாங்க? அவங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்க? அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஆமென். அடையாளம் கண்டுகொள்ள அவர் என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சுட்டு அவரை வந்து எஸ் ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்துவை வந்து என்ன பண்ணலவங்க? அந்த பஸ்காட்டுக்குட்டி அவர்தான்ற மாதிரி என்ன பண்ணலவங்க? விசுவாசிக்கல. அவர்தான் புளிப்பில்லாத அப்பன்ற விசுவாசிக்கல. அவர்தான் முதல் பலன் படிக்கின்ற மாதிரி விசுவாசிக்கல. அவர்தான் பெந்தகோஸ்து நாள்ல அசைவாடப்படுகிற கதிர்கட்டுன்ற மாதிரி என்ன பண்ணலவங்க? விசுவாசிக்கல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ அங்க என்ன அவங்க அந்த மனுஷகுமாரனுக்கு விரோதமாக அக்கிரமத்தையும் மிருதங்களை செஞ்சாங்களோ, அவங்கள வந்து புறக்கணிச்சாங்களோ, அந்த காரியங்களை இப்ப என்ன ஆகணும்? நிறைவேறும் இல்லைங்களா? அப்ப நிறைவேறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகை வருது. அப்ப இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை தான் இந்த எக்கால பண்டிகை என்ன பண்ணுது? தான் மட்டும் பெருசா வரைக்கும் என்ன பண்ணவங்க? எக்காலத்தை ஊதி உங்களுக்கான பாவ நிவர்த்தி பண்டிகைன்ற மாதிரி என்ன பண்ணும்? எஸ், அவங்களுக்கு எஸ் நினைவுபடுத்தணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவ நிவர்த்தி பண்டிகை வருவாங்க. எங்க வருவாங்க? எருசலேம் வந்து தேவாலயத்துக்கு முன்பாக வந்து விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி 9வது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 9வது தேதியில சாயங்காலத்திலிருந்து 10வது 9ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணவங்க? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் அந்த பாவ நிவர்த்தி பண்டிகை. ஏன்னா அவங்க தேவன் மன்னித்தாரா மன்னிக்கலையே என்ற ஒரு காரியத்தை வந்து அவங்க தெரிந்து கொள்ளீங்களா? அதுக்காக என்ன பண்றாங்க? அவங்க காத்திருப்பாங்க. அது ஒரு ஆல்டர். அது அவங்களுக்கு அது பெரிய ரொம்ப முக்கியம். அதான் என்ன பண்ணுது? காலங்கள் உங்களுக்கான அடிக்கப்பட்ட வண்ணமா ஆட்டுக்குட்டியானது இருக்குது. உங்களுக்கான பஸ்கா இருக்குது. உங்களுக்கான எஸ் புளிப்பில்லாத அப்பா இருக்குது. உங்களுக்கான எஸ் சொல்லுங்க, உங்களுக்கான முதல் பலன் இருக்குது. பெந்தகோஸ்து இருக்குது. வாங்கன்ற மாதிரி என்ன பண்ணுது? எக்காலம் எஸ் துணிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற இல்லது எஸ் பண்டிகை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எக்காலங்கள் என்ன பண்ணுது? அவங்களை எக்கால பண்டிகைகளாக அவங்களை இப்போ எக்கால ஊதும் போது சும்மா ஊதுனா என்ன? அது சும்மா ஊதுனா இப்ப நம்ம சும்மா ஊதுவோமா? புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம எக்காலத்தை ஊதும் போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க எக்காலத்தை வந்து தேவன் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு மோசஸ்க்கு, நீங்க என்ன பண்ணும்? நீங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நீங்க போகும்போது ஒரு எக்காலத்தை ஊதணும். அப்புறமா பாவ நிவர்த்திக்கு ஒரு எக்காலத்தை ஊதணும். இப்படி எல்லாம் தேவன் வந்து என்ன பண்ணிருப்பாரு? எஸ் யூப்ளியுடைய
இயர் வரும்போது அப்போ ஒரு எக்காலத்தை போதும் அடிமைகள் வந்து அடிமைகள் வந்து விடுவிக்கும்படியான ஒரு யூப்ளி வருஷத்துல வந்து என்ன பண்ணாங்க ஒரு எஸ் எக்காலத்தை இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ட்ரம்பட்ஸ் இருக்கும். ஆமென். அவங்க அதை ஊதும் போது அது என்ன பண்ண அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு ஓ இதனாலதான்ற மாதிரி என்ன புரியும் ஆமென். சொல்லுங்க ப்ளீஸ். புரியும். அவங்க ஊதும் போது எதுக்காக ஊதுறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு புரியும். ஓ இதனாலதான் என்ன பண்றாங்க அந்த ட்ரம்பட் ஊதுறாங்கன்ற மாதிரி அந்த ட்ரம்பட்டுக்கு பின்னாடி அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வருவாங்க. ஆமென். அப்போ இவங்க இந்த ட்ரம்பட் ஊதும் போது இவங்க என்ன பண்ணுது? ட்ரம்பட் சும்மா சத்தம் கொடுக்குதா? அப்போ அந்த சத்தத்துக்கு பின்பாக ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென். அது என்ன பண்ணுது? பாவ நிவர்த்திக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுது. ஆமென். நீங்க சொந்த பூமிக்கு வாங்க. நீங்க சொந்த பூமிக்கு வரும்போது என்ன பண்ண முடியும்? பாவ நிவர்த்தி பெற்று எஸ் நீங்க அந்த 6 விதமான நோக்கத்தை வந்து அந்த பாதி செகண்ட் வீக்ல பாதி அந்த பாதி வாரத்துல அந்த இரண்டாவது பாகத்துல சில நோக்கங்களை வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நீங்க என்னெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பாதி வாரத்துல வந்து நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து மீறுதல் செஞ்சீங்களோ அக்கிரமத்தை செஞ்சீங்களோ அந்த காரியம் எல்லாமே என்னாகும் இந்த செகண்ட் பாதி வாரத்துல வந்து நிறைவேறும்ன்ற மாதிரி இது எக்காலம் என்ன பண்ணுது? ஊதப்படுது. எஸ் ஊதுது. ஆமென். துணிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பாவ நிவர்த்தி பண்ணிக்க வராங்க. ஆமென். பாவ நிவர்த்தி பண்ணிக்க வந்து என்ன பண்ணுவாங்க? எஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோக்கங்களை வந்து சில நோக்கங்கள் என்ன ஆகும்? நிறைவேறும். யாருடைய வாழ்க்கையில? இஸ்ரேலுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும் இல்லைங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோக்கங்கள் நிறைவேறின பிறகு நெக்ஸ்ட் கொண்டாடுவாங்க கூடார பண்டிகை. கூடார பண்டிகை அர்த்தம் என்ன? கூடார பண்டிகை அர்த்தம் என்ன? அதனாலதான் சொல்லி தேசம் சொல்றேன். சாலமோனுடைய செய்திகளை பாருங்க. நிச்சயமாக சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவருடைய செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம், நல்லா நீங்க வந்து பில்ட் ஆகலாம். விசுவாசிங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எவ்வளவோ நம்ம மத்தியில இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா செய்தி மாத்திரம் உண்மையானது, செய்தி மாத்திரம் சத்தியமானது. விசுவாசிங்களா? அதனாலதான் அது நான் நிறைய சாலமோன் செய்தியை பாருங்க, மறுபடியும் மார்க் ஃபாஸ்டரி செய்தி பாருங்க, மறுபடியும் நம்முடைய சாமுவேல் செய்தியை பாருங்க, கல்வாரி டாபர்னேக்கல் சாமுவேல் பாஸ்டரி செய்தியை பாருங்க. அதன் பிறகு சொல்லுங்க ஹேண்ட்ரோ இன்னும் நம்முடைய ஆசிஸ் லால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஆந்திரால வந்து நிறைய சின்ன மார்க் இருக்காரு. திகம்பரு மார்க், அப்புறமா ரத்ன பிரதீப், அப்புறமா ராஜவர்தன், இவங்க எல்லாமே சொல்லியே இப்ப நம்ம ஆந்திரால பார்க்கும்போது ஒரு ரிவைவல் ஆனது என்ன ஆகுதுங்க, ஒரு ரிவைவல் ஆனது அங்க தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாடு ரிவைவல் இல்ல. அந்த மாதிரி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இருக்கிற ஸ்பீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனா தெரியல எனக்கு. ஆனா நீங்க ஆந்திரால பேசுற ஸ்பீச்சர்ஸே போல இங்க தமிழ்நாடுல பேச மாட்டீங்க. தமிழ்நாடுல பேசுறது யாருன்னா நான் பார்த்துருக்கிறேன், கல்வாரி டாபர்னேக்கல் ஃபாஸ்டா என்ன பண்றாரு. ஆனா அவர் கொஞ்சம் மிஸ்டேக். அவர் என்ன மிஸ்டேக் நான் சொல்லி அவர் வந்து இன்னும் 7 வாரம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் 1 வாரம் இருக்குன்ற மாதிரி சொல்ற, பாதி வாரம்ன்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறார். நாம என்ன பிலீவ் பண்றோம்? இன்னும் பாதி வாரம் தான் இருக்குது. அது 70வது வாரத்துல பாதி வாரத்துக்கும் இன்னொரு பாதி வாரத்துக்கும் மத்தியில 7 சபை காலமானது புறஜாதி சபை காலமானது இருக்கு. புறஜாதி சபை காலமானது இருக்குன்ற மாதிரி விசுவாசிக்கிறோம். ஆனா அவரும் விசுவாசிக்கிறார். ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இன்னும் 1 வாரம் இருக்குன்ற மாதிரி அவர் பிலீவ் பண்றாரு. அது என்னன்னு தெரியல. நம்ம போடுற கணக்கின் படி பார்க்கும்போது கரெக்டான அது பாதி வாரம் தான் இருக்குது. அதனால சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஐடென்டிட்டி ஸ்பீச்சர்ஸ் உடைய செய்திகளை பாருங்க. புரியுதா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வளர முடியும். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? யார் கோல் அடிச்சாலுமே நம்மளுடைய நோக்கம் என்ன? கோல் அடிக்கணும், அவ்வளவுதான். அது யார் அடிக்கலாம்? நம்ம டீம் தான். நமக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம். சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? பிசாசு தான் நம்முடைய எதிரி. அப்போ அவன் நமக்கு ஆப்போசிட்டா டீமா இருக்கிறான். அப்போ அவன் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அப்ப நம்ம மத்தியில வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ண, செய்தியை வந்து நல்லா கிரகித்து நம்ம வந்து நல்லா என்ன பண்ணோம், படிச்சு நல்லா நம்ம கிரகித்து கொண்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம், நம்ம கோல் அடிக்கணும். ராப்சர் கைத்த வாங்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அதனால பாருங்க சொல்லி என்னது இந்த செய்திகளை என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஸ்பீச்சுடைய செய்திகளை பார்க்கும்போது நீங்க என்ன வளருவீங்க. நல்லா நீங்க ஹோம்வொர்க் பண்ணணும். நீங்க பைபிள் படிக்கணும். டெய்லி வந்து 4 அதிகாரம் 5 அதிகாரம் படிக்கணும். அப்ப ஒவ்வொரு அதிகாரத்துல என்னென்ன சொல்லுதுன்ற மாதிரி என்ன பண்ணோம், எழுதணும். இந்த அதிகாரம் இந்த மாதிரி சொல்லுது, இந்த அதிகாரம் இந்த மாதிரி சொல்லுதுன்ற மாதிரி நீங்க எழுதிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க பேசும்போது ஈஸியா என்ன பண்ணுவீங்க, டக்கு ஆன்சர் சொல்லுவீங்க. புரியுதா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்துக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுறோம்.
ரொம்ப பிரயாசப்பட்டு அதுக்காக ரொம்ப என்ன பண்றோம், சிந்தித்து செயல்படுறோம், பிளானோட சந்திக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணாத ஒரு நாள் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். சோரியே விசுவாசிங்களா? அது எல்லாமே ஒரு என்ன ஆகும்? எஸ், மூன்றாவது உலக போர்ல இருந்து மூன்றாவது சொல்லுங்க, மூன்றாவது உலக போர், மூன்றாவது உலக போர் மூலமாக என்ன ஆகும்? மூன்றாவது அழியன் மூலமாக எல்லாமே அழிந்து போகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அழியாம இருக்கிற நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணுங்க? அது நீங்க பிரயாசப்படுங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க? அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. அதுக்காக பிரயாசப்படும் போது சொல்லி நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுது. அதனாலதான் அந்த மாதிரி ஸ்பீச் உடைய செய்திகளை பார்த்து ரொம்ப பிரயாசப்படுங்க. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி என்னென்ன முடியுமோ உங்க கையில அதுக்காக என்ன பண்ணுங்க? பைபிள் படிக்கணுமா, இல்ல புத்தகங்களை படிக்கணுமா, அவங்களுக்கு செய்தி கேட்கணுமா, ஹிஸ்டரி புத்தகத்தை படிக்கணுமா, அந்த மாதிரி நீங்க படிச்சு என்ன பண்ணுறா நல்லா பில்ட் ஆகும். அப்பதான் காரியம் உங்களுக்கு புரியும். அப்பதான் உங்களுக்கு பிளான் புரியும். அப்பதான் ஃபெய்த் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் என்ன நீங்க ரொம்ப ரொம்ப எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப உறுதியா இருப்பீங்க. உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு புயல் காற்றோ பெரிய பெருமழையா வந்து என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியா. நீங்க வெளிப்பாட்டின் மேல நீங்க அஸ்திவாரத்தை போட்டிருப்பீங்க. அப்ப பாதத்தில் வாசல் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. பிளான் தெரியும். விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்லியே. அப்ப என்ன லாஸ்ட் பேசினேன்? கூடார பண்டிகை. நெக்ஸ்ட் வருது என்ன உங்களுக்கு? கூடார பண்டிகை எதை வெளிப்படுத்த உங்களுக்கு? இந்த உலகமானது நமக்கு எஸ், அப்படி இல்ல. அவங்க ஒரு நாள் வந்து அடிமைகளா இருந்தாங்க. எங்க? எஸ், எகிப்துல வந்து அடிமைகளா இருந்தாங்க. அடிமைகளா இருந்த எங்களை வந்து தேவன் என்ன பண்ணாரு? எஸ், விடுவித்து ரட்சித்து மீட்டு கொண்டு வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்து பாலும் தேனுடைய தேசத்தை கொடுத்து நாங்க சொந்த தேசமா கொண்டாடப்படுகிற ஒரு தேசமாக ஒரு சொந்த வீட்டுல நாங்க வாசம் செய்யும்படி தேவன் கிருபை செய்தார் அல்லவான்ற மாதிரி என்ன பண்றாங்க? அவங்க ஒரு டெம்பரரியான ஒரு கூடாரத்தை போட்டு அவங்க கொண்டாடுறாங்க. நாங்க ஒரு நாளே இந்த மாதிரி அடிமைகளா இருந்தோம், ஒரு குடிசையில இருந்தோம், கூடாரத்துல இருந்தோம், அடிமைகளா இருந்தோம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? எங்களை விடுவித்து கொண்டு வந்து இப்போ எங்களை வந்து ப்ராமிஸ் லேண்ட்ல எங்க சொந்த தேசத்துல எங்களுக்கான ஒரு நிலத்துல நாங்க வீடு கட்டி வாழும்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு? எங்களை வைத்திருக்கிறான்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? அந்த நாளை என்ன பண்ண நினைவு கூறுறாங்க. எந்த நாள்? அந்த எகிப்துல வாழ்ந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து தேவனுடைய வல்லமையை என்ன பண்றாங்க? எஸ், தேவனுடைய வல்லமையை வந்து நினைத்து களி கூறுறாங்க. எங்க தேவன் எப்பேற்பட்டவன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா களி கூறுறாங்க. அதே மாதிரி பாருங்க சொல்லி இந்த சரீரத்துக்கு நம்ம பொருத்தலாம். சரீரத்துக்கு பொருத்தலாமா? அவருடைய சரீரமானது சின்பாடி இல்லைங்களா? அந்த சின்பாடி நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? பிசாசின் அடிமைகளா இருக்கிறோம். யாருனால இந்த சின்னானது வந்தது சொல்லுங்க பார்க்கலாம்? லூசிபர்னால தான் வந்துச்சு, ஏதேன்ல இல்லைங்களா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம்? பிறந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்மள எஸ் பிறந்திருக்கிறீங்களா? பிறந்திருக்கும் சொல்லியே. அப்ப இந்த சின்படி எதை குறிக்குது? நம்ம அடிமை தளத்தில் இருக்கிறோன்ற மாதிரி குடிக்குது. ஆனா இது என்னது? இந்த அடிமை இங்க பாருங்க ப்ளீஸ். இந்த அடிமை தளத்தில் இருக்கிறோன்றத வந்து என்ன பண்ணுது இந்த பாடி? ஆனா ஒரு நாள் வந்து என்ன தேவன் என்ன பண்றாங்களே? தேவன் எங்களுக்கு அந்த வார்த்தையின் பாடியை வந்து நாங்கள் அடையும்படி நாங்க வந்து அதுல வந்து வசிக்கும்படி நமக்கு என்ன பண்ணிட்டாரு? மிஸ்ட்ரியை வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. ரிவீல் பண்ணிட்டாருன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? கூடார பண்டிகை வந்து அவங்க பொருத்தலாம் இல்லீங்களா? இப்ப அவங்க எப்படி அந்த கூடார பண்டிகை வந்து அவங்க பொருத்திக்கிறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? விசுவாசிகளா? இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த கூடார பண்டிகை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மில்லினியம் என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. யாரு? இஸ்ரவேல். மில்லினியம் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அது வந்து என்னவா இருக்கு அவங்களுக்கு? அது ஒரு பிராமிஸ் லேண்ட் இல்லீங்களா? அது ஒரு பாடி இல்லீங்களா? அது தியாகம் வார்த்தையின் சரீரம். அப்ப நம்ம எப்படி இருப்போங்க? வேற ஒரு செலுத்த இருப்போம். அது வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொண்டாடுவாங்க. விசுவாசிகளா? அப்ப நம்முடைய பிரஜாதி வாழ்க்கையில் நிறைவேற பண்டிகை பாருங்க. அப்ப முதல் 4 பண்டிகைகள் வந்து அப்படியே பொறுத்தது. எங்க பொறுத்தது? நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியல, அவங்க குடாகப்பட்டிருந்தாங்க. ஆனா நமக்கு தெரியும் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? நம்ம சீல்ஸ் பத்தி பார்க்கலாம். பிரஜாதிக்கு வந்து சீல்ஸ் தான் நமக்கு. அவங்களுக்கு எக்காலங்கள். அப்ப எக்காலங்கள் பத்தி பார்த்தோம். முதல் 4 எக்காலங்கள் என்ன? 4 எக்காலங்களுக்கு கீழாக என்னென்ன காரியங்கள் வந்து நிறைவேறுற மாதிரி பார்த்தோம். 5வது எக்காலம் என்ன, 6வது எக்காலம் என்ன, 7வது எக்காலம்ன்றது பார்த்தோம். அப்ப 5வது எக்காலம் 6வது எக்காலம் வந்து ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு. அதான் என்னது உலக போரா இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது. அது மூலமாக அது மூலமா என்ன வெளிப்படுது? அவங்க பாவ நிவர்த்தி பண்டிகை வரணும்ன்ற மாதிரி வெளிப்படுத்துது. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. ஏன்னா அவங்க முதலாவது நூற்றாண்டுல
தீத்துராயின் மூலமாக, டைட்டஸ் மூலமாக என்ன பண்ணாங்க அவங்க? சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டாங்க. இப்ப சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாமே இப்ப சொந்த நாட்டுக்கு வரணும். அந்த காரியங்கள் என்ன பண்ணுது? அந்த எக்காலங்கள் வெளிப்படுத்துது. ஆமென். ஆனா அந்த எக்காலங்கள் கீழாக அந்த எக்காலங்கள் கீழாக இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்ம புதன்கிழமை பேசலாம். நான் உங்களுக்கு சின்ன கொஞ்சம் கொஞ்சமே என்ன பண்றேன் உங்களுக்கு இந்த காரியங்களை விவரிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ அந்த எக்காலங்கள் மூலமாக எங்க வந்தாங்க அவங்க? சொந்த நாடு வந்துட்டாங்க. 1948வது ஆண்டுல அவங்க சொந்த நாடா இந்தியா அப்போ வந்து சுதந்திரம் பெற்றுக்கொண்டதோ அதே ஆண்டுதான் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் கூட ஒரு சொந்த நாடாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றாங்க. விசுவாசிகளா? சொந்த நாடாக அறிவிக்கப்பட்டு எல்லா சொந்த நாடு அறிவிக்கப்பட்டு சொந்த கரன்சி, சொந்த ஆர்மி எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. விசுவாசிகளா? சொந்த கரன்சி. ஆமென். விசுவாசிகளா? ஹல்லேலூயா. நான் சொல்றது தான் உங்களுக்கு. ஆமென். எப்படி வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், யோசேப்பு தம்முடைய சொல்லுங்க தம்முடைய சகோதரர்களுக்கு வந்து அவரை வெளிப்படுத்திக் கொண்டாரோ, அப்ப தம்முடைய சகோதரர்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் போது ஆஸ்லத் எங்க இருந்தா? அரமனை. எஸ். விசுவாசிகளா? அவருடைய பிள்ளைகளும் தம்முடைய மனைவி எங்க இருந்தாங்கடா? பேலஸ்ல இருந்தாங்க. அதான் என்னவா இருக்குது? அதான் மிலினியமா இருக்குது. அதான் என்னவா இருக்குது? அது விருந்தா இருக்குது. கல்யாண விருந்தா இருக்குது. விருந்துல இருந்தாங்க அவங்க. விசுவாசிகள். அப்பதான் என்ன பண்றாரு? அப்ப நம்ம வந்து 7வது எக்காலத்தின் மூலமாக மோசஸ் மூலமாக, எலியாவின் மூலமாக அந்த 1,44,000 பேர் வந்து அந்த பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வந்து அவங்க என்ன பண்ணோம்? எதை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாதி வாரத்துல மிஸ் பண்ணாங்களோ, அந்த ஒரு 7வது வாரத்துல ஃபர்ஸ்ட் பாகத்துல மிஸ் பண்ணாங்களோ, அந்த இரண்டாவது பாகத்துல எஸ் மோசஸ் மூலமாக, எலியாவின் மூலமாக தேவன் வந்து வார்த்தையின் மூலமாக வெளிப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்க உணர்ந்து, நாங்க என்ன பண்ணோம்? அந்த மனுஷகுமாரனை வந்து மனுஷகுமாரனை வந்து நாங்க என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப முதல் வரிகள் என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே அங்க அவங்க உணர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எப்படின்னா இப்ப யாராச்சும் நம்ம வீட்டுல வந்து மரித்து போனாங்கன்னா எப்படி நம்ம துக்கம் கொண்டாடுறோம், அந்த மாதிரி அவங்க துக்கம் கொண்டாடி அந்த முதலாவது வரையில அவங்க என்ன காரியத்தை செஞ்சாங்களோ, அக்கிரமத்தையும் மிருதுகளையும் இன்னும் அநேகமான காரியங்களை செஞ்சாங்களோ, அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நினைவு கூர்ந்து உணர்ந்து ஆத்மாவை உணர்ந்து அவங்க துக்கம் கொண்டாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோசஸ் மூலம், எலியாவின் மூலமாக பேசப்படுற செய்தியின் மூலமாக அதான் என்ன வருது அவங்களுக்கு? 7வது எக்காலம் தான் அவங்களுக்கு என்னவா இருக்குது? 7வது முத்திரையா இருக்குது அவங்களுக்கு. 7வது முத்திரையா இருக்குது. அப்ப 7வது முத்திரை நமக்கு 7வது முத்திரை தான் அவங்களுக்கு 7வது எக்காலமா இருக்குது. அப்ப அவங்க மூலமா தேவன் என்ன பண்ணுவாரு? அவங்க மூலமாக தேவன் வெளிப்படுவாராங்க இல்லைங்களா? அப்ப வெளிப்படும் போது அப்ப 1,44,000 பேர் வந்து பரிசுத்தாவியால முத்திரிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப எக்காலங்கள் வந்து என்ன யாருக்கானது? எஸ். அப்போ அதுக்கு கீழே இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காரியம் இருக்குது, அது நம்ம பார்க்கறதுக்கு நேரில் நினைக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. அப்புறமா சீல்ஸ் யாருக்காக? மணவாட்டிக்கு. முதல் சீல் என்னது? ஃபர்ஸ்ட் சீல் என்ன சொல்லுங்க? ஒயிட் ஹார்ஸ், வெள்ளை குதிரை மேலே சவாரி செய்யற பிசாசானவன் நிக்கோலாய் மதசின் வித்தாக விதைக்கப்படுற சபை காலத்துல இல்லைங்களா? ஆமென். இரண்டாவது ரெட் ஹார்ஸ், விசுவாசிகளா? மூன்றாவது பிளாக் ஹார்ஸ். நான்காவது மங்கின குதிரை மேல சவாரி செய்யறாங்க. அவனுக்கு என்ன பேரு? டெத் பேரு அவன் பேரு. ஆனா அவன் பின்னாடி வந்து பாட்டம் லெஸ் ஹில் வந்து என்ன பண்ணுது? எஸ் பின்தொடருது. அப்போ இது அடி இல்லாத நரகமானது என்ன பண்ணுது? அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதானே? அப்போ 5வது முத்திரை என்ன? 5வது முத்திரையானது பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள். அவங்க யாரு? அவங்க யாரு? இல்ல சோதரனே, அவங்க யாருன்னா அவங்க வந்து யூதர்கள். ஏன்னா அவங்க வந்து யூதர்களாகவே இருக்கிறதற்காக கொல்லப்பட்டாங்க. யாருனால? இல்ல இந்த சர்வாதிகாரிகள். யார் சர்வாதிகாரி? ஹிட்லர், ஸ்டாலின், முசோலினி, ரூஸ்வெல்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் சர்வாதிகாரிகள்.
புரியுதா உங்களுக்கு? சர்வதிகாரிங்க இவங்க. இவங்களால என்ன பண்ணுச்சு, இவங்களால அவங்க கொல்லப்பட்டாங்க. ஏன்னா யூதர்கள் என்கிற அந்த காரணத்தினால, ஆமென். யூதர்கள் என்கிற காரணத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்களால கொல்லப்பட்டாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இவங்களால கொல்லப்பட்டவங்க அங்க வெளிப்படுறதுக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கள் அவங்க தான். 5வது முத்திரைக்குள்ள இருக்கிறவங்க அவங்க தான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்ல கேக்குறாங்க, எது வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நீங்க நியாயத்திற்காக இருக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. யார? தேவனை தேவனை கேட்கும்போது அவங்களுக்கு தேவன் அங்கீகளை கொடுக்குறாரு. தேவன் வெள்ளை அங்கிகளை கொடுக்குறாரு அவங்களுக்கு. அதான் பாடியா இருக்குன்ற மாதிரி விசுவாசம் இருந்தாங்க. என்னமா இருக்குது, வார்த்தையின் சரீரமா இருக்குதுன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா இன்னும் அவங்களுடைய ஒரு பாகமான ரசிக்கப்படும் இல்லைங்களா? 1,46,000 பேர் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்படும். அவங்க ரசிக்கப்படுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க காத்துருங்க. ஆமென். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இந்த வெள்ளைங்களை தரித்துக் கொள்ளுங்கன்ற மாதிரி தேவன் என்ன பண்றாரு உங்களுக்கு. வெள்ளை ஏன் கொடுக்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எதுவுமே என்ன பண்ணல, அவங்க எதுவுமே தேவனுக்கு நன்மையான காரியங்களை செய்யலாங்க. அவங்க ரட்சிக்கப்படல, மீட்கப்படல. ஆனா அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, வெள்ளை வெள்ளைங்களை கொடுக்குற. ஏன் எப்படி கொடுக்குறாரு, இதெல்லாம் காரணம் உங்களுக்கு தெரியணும். ஆமென். ஏன் கொடுக்குறாரு, ஏமா கொடுக்குறாரு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண செய்தி புத்தகத்தை படிக்கணுன்ற மாதிரி சொல்றேன் ப்ளீஸ். புரியுதா உங்களுக்கு? ஏன் கொடுக்குறாருன்னா அந்த நேரத்துல வந்து புறஜாதி மனவாட்டியோட கூட என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தொடர்பு கொண்டிருந்தாரு. அந்த நேரத்துல இவங்க அடிக்கப்படுறாங்க யாரு, யூதர்கள். ஏன்னா அவங்க குருடாக்கப்பட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஆமென். அப்ப குருடாக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் தன்னுடைய கிருபையினால என்ன பண்றாரு, தன்னுடைய இறக்கத்தினால அவங்களுக்கு தேவன் தான் குருடாக்குனாரு. குருடாக்குன பிறகுதான் நம்ம பக்கம் திரும்புறாரு தேவன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனாலதான் சோரேஸ்வரி இவர் என்ன பண்றாரு, அவங்கள குருடாக்குனது தேவன் தான். ஆமென். அப்ப குருடாக்குன தேவன் வந்து அவங்க குருடாக்கின தேவன் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களை நியாயத்திருக்க முடியாது, நீதி தேவன் இருக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றாரு தேவன். வெள்ளை அங்கி. எஸ், அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த நேரத்துல வந்து புறஜாதி சபையோட கூட அவர் தொடர்பு கொண்டிருந்தார். ஆமென். அதனாலதான் தம்முடைய கிருபையினால இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றாரு. வெள்ளை ஏன், ஏன்னா அவங்க குருடாக்கப்பட்டிருந்தாங்க. ஏன் அவங்க குருடாக்கப்பட்டாங்க, புறஜாதி மனவாட்டியோட அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். அவங்க குருடாக்கப்படணும். ஆமென். அதனாலதான் அவங்க குருடாக்கப்பட்டது யார், தேவன் தான். அப்ப தேவன் என்ன பண்றாரு, நீதியா என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஆமென். அங்கீகார கொடுக்கிறாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த எல்லா பணிகளை பார்த்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பண்டிகை என்னது, இந்த 7 பணிகளை வந்து பொருத்தலாம். ஆமென். நம்மளும் பொருத்தலாம். விசுவாசிங்களா? அது நம்ம சீல்ஸை பார்த்தோம். இப்ப என்னது, ஃபர்ஸ்ட் சீல், செகண்ட் சீல், தேர்ட் சீல், ஃபோர்த் சீல், ஃபிஃப்த் சீல், சிக்ஸ்த் சீல் என்னது, சுத்திகரிப்பின் முத்திரை. அதான் என்ன பண்ணுது, அதுக்குதான் எக்காலங்கள் இருக்குது. ஆமென். அப்ப எக்காலங்கள் என்ன பண்ணுது, 3ல் ஒரு பங்கு வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அழிக்குது. ஆமென். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்போ 3ல் ஒரு பங்கு. அப்ப என்னன்னா ஒரு நான் என்ன பூமியில வந்து இயற்கையில இது ஆறுகள்ல, கடல்ல, அப்புறமா ஏரிகளை, அப்புறம் சூரிய சந்திரனை, குளங்களை, இன்னும் நிறைய இயற்கையில வந்து நிறைய மாற்றங்களை வந்து நிறைய அழிவை கொண்டு வருது இந்த 4 எக்காலங்கள். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென். இந்த எக்காலங்களை எப்படி, இந்த எக்காலங்கள் மூலமாக எப்படி இந்த காரியங்கள், இந்த இயற்கையில வந்து இந்த கெடுதல் வருதுன்ற காரியங்களை கூட நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் நிறைய காரியங்களை ப்ராஃபிட் பேச சீல்ஸா படிக்கணும். அதுக்காக நம்ம பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ 6வது எக்காலம் வந்து சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. 7வது முத்திரை கமிங் அப். எஸ், கமிங் ஆஃப் தி லார்ட். ஆமென். நான் இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் சோரேஸ்வரியே. இப்போ 7வது முத்திரை வந்து கமிங் ஆஃப் தி லார்டா இருக்குது. இப்போ இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம பேசணும் இல்லீங்களா? அப்ப தேவன் வராம எப்படி பேச முடியும்? என்னோட क्वेश्चन. தேவன் வந்து வராம நம்ம இந்த சத்தியங்களை பேச முடியுமா? கரெக்டா பொருத்த முடியுமா? ஒருவேளை பேசலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, இணைக்க முடியாது. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் வராம யோவான் வந்து மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிற அந்த நபர் வந்து இப்போ அந்த புஸ்தகத்தை புசிக்க முடியுமா? அப்ப புஸ்தகம் என்ன பண்றாரு அவரு, ப்ராபசி உரைக்கிறார். ஆமென். ப்ராபசின்றது என்ன? நடக்க போகுது. எஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற காரியங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமென். தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய தீர்க்கதரிசிகளை வந்து கடந்த காலத்துக்கு கொண்டு போவாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஃபியூச்சர் கொண்டு போவாரு. ஆமென். நடந்த காலத்துக்கு கூட்டு போவாரு. இப்ப பிரசன்ட் நடந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு கொண்டு போவார் இல்லீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப சோரேஸ்வரியே இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், ப்ராபசி உரைத்திருக்கிறார். ப்ராபசி உரைக்கிறார். உரைக்கும் போது இப்ப மனவாட்டிக்கு அடையாளம் இருக்கு யாரு, யோவான். யோவான். இப்ப அந்த யோவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப இந்த பூமியில மனவாட்டி தானே யோவான். இப்ப யோவான் என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்போ அந்த புக்கை வந்து புசித்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, ப்ராபசி வருது. ப்ராபசி உரைக்கிறா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென். அதாவது எல்லா செய்திகளை வந்து என்ன பண்றா, இப்போ இந்த தடைக்கல்லோட
என்ன பண்றா இப்போ பொருத்துறா, கரெக்டா பொருத்துறா. ஆமென். இப்போ தேவன் வராம அங்க மைட்டி ஏஞ்சலாக இறங்கி வராம, மைட்டி ஏஞ்சலுக்கு வெளிப்படுத்த விஷயம் 10ஆம் அதிகாரத்தை இறங்கி வராம அங்க சிங்கத்தை என்ன பண்றாரு அவரு? சிங்கத்தை போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தார்களா? அப்ப 7 இடிகள் என்ன பண்ணுது? தங்களுடைய சத்தங்களை வந்து முழங்குது. ஆமென். அப்புறமா 7ஆவது என்ன பண்றாரு? எக்காலத்தை ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த மாதிரி காரியங்கள் வந்து நிறைவேறாம எப்படி இந்த ரகசியம் பேச முடியும்? எப்படி வந்து அந்த புஸ்தகத்தை வந்து யோவன் வந்து புசிக்க முடியும்? அப்ப ப்ராபஸி இருக்க முடியும்? அப்ப நிச்சயமாக சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காரு? அவரு இறங்கி வந்திருக்கிறாரு. ஆனா இறங்கி வந்திருக்கிறாரு அவர் கம்மிங் ஆஃப் தி லார்டா 7 சீல்னா என்னவா இருக்குது? வெளிப்படுத்துற விஷயம் 10ஆம் அதிகாரமா இருக்குது. ஆமென். அது என்ன பண்ணுது? எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுது? பொறுத்துது. ஆமென். எல்லா காரியங்களையும் சரியாக அந்தந்த பிளேஸ வந்து கரெக்டா என்ன பண்ணுது? ஃபில் பண்ணுது. ஆமென். அது இல்லாம யார் என்ன செய்து கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? எஸ், பொருத்த முடியாது, ஃபில் பண்ண முடியாது. ஆமென். விசுவாசியா சொல்லியே ஹalleluya. அப்ப பாருங்க சொல்லியே அப்ப என்ன பண்றாரு? அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். இறங்கி வந்ததை என்ன பண்றாரு? எல்லா மிஸ்ட்ரிஸையும் யார் மூலம் வெளிப்படுத்திட்டாரு? 7வது தூதன் மூலமா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் இல்லைங்களா? அப்ப அவர் மூலமாக தேவன் என்ன பண்றாரு? அவர் பேசப்படுகிற செய்திகள் மூலமாக எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? ஓபன் பண்றாரு, ரிவீல் பண்றாரு, ஆமென். அறிவித்துட்டார். ஹalleluya. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம அதை வந்து அதே பரிசுத்தாவியினால நம்ம வந்து பரிசுத்தாவியின் உதவினால நம்ம படிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தி என்ன பண்ணுவாரு? ஹalleluya. எஸ், நாம வெளிப்படுத்தி நாம் அந்த செய்தியை தியானித்து எங்கெங்க என்னென்ன பொருத்தணுன்ற மாதிரி தேவன் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ப்ராஃபிட் குள்ள அதே பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து ஆமென். ஆமென். ஹalleluya. நமக்கும் அந்த காரியங்களை வெளிப்படுத்தி நம்ம கரெக்டா என்ன பண்ணுவார்? ப்ராஃபிட் எப்படி பார்த்திருப்பார், எப்படி தியானித்திருப்பார், எப்படி அவர் வந்து மெசேஜ் கொடுத்திருப்பார்ன்ற மாதிரி காரியத்தை வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ண நாமும் கூட அந்த காரியங்களை வந்து கரெக்டா பொருத்த முடியும். ஆமென். ஆமென். ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. ஆமென். அப்போ 7 சீல்ஸை பார்த்தோம். 7th சீலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை பார்த்தோம் ஆமென். இல்லீங்களா? மேலோட்டமா பார்த்தோம். அப்ப எக்காலங்கள் மூலமாக என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்துற மாதிரி பார்த்தோம் இல்லீங்களா? அப்ப பண்டிகைகள் வந்து எப்படி பொருந்துது ஆமென். இல்லீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு பண்டிகைகள் எப்படி பொருந்துது என்கிற காரியத்தை பார்த்தோம். இப்ப நம்முடைய வாழ்க்கை பொருந்துதா அது? ஆமென். இப்ப முதலாவது வரையில 4 பண்டிகை என்ன பண்ணுது? பொருந்துதா? ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன பண்டிகை? பஸ்கா ஆட்டுக்குட்டி. நெக்ஸ்ட் புளிப்பில்லாத அப்பம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் அடிக்கப்பட்ட சிலுவையில் கல்வாரியில் என்ன பண்ணார்? நமக்காக இனத்தால் மீட்பராக வந்து என்ன பண்ணார்? அவரு அடிக்கப்பட்டார். இனத்தால் மீட்பராக வந்து நமக்காக அடிக்கப்பட்ட செகண்ட் டே என்னது? செகண்ட் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்ப அவர் யாரு? புளிப்பில்லாத அப்பம். ஆமென். அந்த வார்த்தை வந்து உரைக்கப்பட்ட வார்த்தை. அது உரைக்கப்பட்ட வார்த்தை மூலவித்து. அது என்னது? மூலவித்து. அது எந்த ஒரு கலப்படம் இல்லாத வார்த்தை வந்து மாம்சமானது. ஆமென். அது அடிக்கப்பட்டது நமக்காக. நெக்ஸ்ட் முதல் பலன் பண்டிகை. அவ்வளவுதான். முதலாவது உயிர்த்தெழுந்தார். ஆமென். காலகாலங்களாக எவ்வளவோ பாபாஸ், எவ்வளவோ சாய் பாபாஸ் விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய காலத்துல நம்ம பாக்குறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஜீவ சமாதி ஆனாங்க. ஆமென். நம்ம பாஷை லோக்கல் பாஷை சொல்லுவாங்க இல்லீங்களா? ஜீவ சமாதி ஆதரு ಆದರೆ ನಾ ಏನು ಮಾಡಲ್ಲ ಅವರು ಎದ್ದು ಬರಲಿಲ್ಲ. இன்னும் என்ன பண்ணல? அவங்க எழுந்து வரல. அவருடைய கல்லறைகள் வந்து என்ன பண்ணல? திறக்கப்படல. அப்படியே மூடி. நம்முடைய தேவன் வந்து பாருங்க, அவர்தான் காலம் இது வரைக்குமே மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த முதலாவது வித்து அவர்தான். ஆமென். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஹalleluya. அவர் என்ன மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஆமென். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆமென். மேன் ஹalleluya. அப்போ நான்காவது பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தே பண்டிகைங்க அந்த மேல்நரையில வந்து 33 வருஷத்துல ஊற்றப்பட்டது. ஆமென். அது சபை காலத்துக்கு பொறுத்திக்கலாம். நம்ம சபை காலத்துக்கு பொறுத்து ஒவ்வொரு சபை காலத்திலயும் பரிசுத்தாவி என்னது? பரிசுத்தாவினால முத்திரிக்கப்பட்டார். அப்ப பரிசுத்தாவினால தான் அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை சபை காலத்துக்கு பொறுத்திக்கலாம். ஆமென். ஆமென். அது பாருங்க நம்மளுடைய காலகட்டத்துல கூட 1900 சொல்லுங்க 1906வது வருஷத்துல அசூசா வீதியில வில்லியம் சீமோர் என்கிற ஒரு நபர் மூலமாக அமெரிக்காவில் விழுந்தது இல்லைங்களா? பரிசுத்தாவி அதே மாதிரி விழுந்ததா? ஆமென். 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 நான் சொல்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் அது எக்கால பண்டிகை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு எக்கால பண்டிகை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு இல்லையா? நமக்கு ஆவிக்குரிய காலம், அவங்களுக்கு பிசிக்கல் எக்காலம் இருக்குது. அந்த எக்காலத்துக்கு பின்பாக அவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு போகணும். ஆமென். ஆனா நமக்கு என்னது? ஸ்பிரிச்சுவலி ட்ரம்ஃபட். நமக்கு அது சீல்ஸா இருந்தாலுமே அப்ப சீல்ஸ் திறக்கப்படும் போது ஒரு சத்தம் வெளிப்படுதா? அப்ப சத்தம் வெளிப்படுவா? சத்தம் என்ன பண்ணுது நமக்கு? இப்போ ஒரு ப்ராஃபிட் வந்து என்ன பண்றாங்க? என்ன பண்றாரு? செய்தியை வந்து பிரசங்கிக்கிறார். என்ன வருது?
சத்தமா இருக்கு. சத்தமா இருக்குது, ட்ரம்ஃபட்டா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய ட்ரம்ஃபட்டா இருக்குது. ஆமென். அப்ப அந்த ட்ரம்ஃபட் என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த ட்ரம்ஃபட் என்ன பண்ணுது? நமக்கும் கூட பாவ நிவர்த்தி பண்டிகைன்ற மாதிரி சொல்லுது. ஆமென். நமக்கும் பாவ நிவர்த்தி பண்டிகை. இந்த இங்க ப்ராஃபிட் பேசப்பட்ட ஒரு செய்திகளும் என்னவா இருக்குதுன்னா அது ட்ரம்ஃபட்ஸா இருக்கு. ஆமென். ஏன்னா அது என்ன பண்ணுது? நமக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை நமக்கு என்ன பண்ணுது? வெளிப்படுது. ஆமென். தேவன் உங்களை மன்னித்தார் இல்லீங்களா? அதெல்லாம் பாவ நிவர்த்தி பண்டிகை. அப்ப நம்ம தேவன் என்ன பண்ண? நமக்கு எல்லாம் நமக்கு தெரியும். முதலாவது யாரு? பஸ்காட் கூட தெரியும். அப்புறமா புலிப்பில அப்பா எனக்கு தெரியும் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் தெரியும் இல்லீங்களா? நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகை தெரியும். அப்ப நம்ம தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய பாவத்தை தேவனை மன்னித்தார் என்பதற்காக இந்த இது செவன்த் சீலுடைய ரெவலேஷன் என்ன பண்ற? நமக்கு சீலுடைய ரகசியங்களை நம்ம வெளிப்படுத்துறார். ஆமென். உங்களை வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மனப்பூர்வமாக நான் மன்னித்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் தான் சீலுடைய ரகசியத்தை ஓபன் பண்றது. ஆமென். நமக்கு எல்லாமே என்ன பண்ணிருக்காரு? எஸ், தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்திருக்காரு. ஆமென். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா நம்ம தேவன் மன்னித்திருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி தான், அடையாளம் இதுதான். ஆமென். விசுவாசிகளா சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்ம மன்னிச்சார். ஆமென். தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார், கிருபையா இருக்கிறார், நம்ம மேல ஆமென். தயவா இருக்கிறாரு என்பதற்கான அடையாளமே அத்தாட்சியே இந்த செய்தியில் புரியுது. ஆமென். ஆமென். ஹalleluya. அது என்ன இருக்குது? பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்குது. ஆமென். 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 என்ன மாதிரி இருக்குது? பாவ நிவர்த்தி. நம்ம பாவ நிவர்த்தி பண்டிகை ஆயிடுச்சு நமக்கு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம முதலாவது வருகையில வந்த கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடையாளம் கண்டுகொண்டோம். ஆமென். ஆமென். ஹalleluya. அப்ப ஆறாவது பண்டிகை என்னது? பாவ நிவர்த்தி பண்டிகை. அது நிறைவேறிச்சு. ஏழாவது பண்டிகை என்னது? கூடார பண்டிகை. அது என்னவா இருக்குது? கூடார பண்டிகை. ஆமென். ஆமென். இந்த பாடி ஆமென். ஒரு நாள் வந்து நம்ம என்ன இருந்தோம்? பிசாசு எப்படி எகிப்துல வந்து அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்களோ ஆமென். அந்த மாதிரி நாமும் கூட ஒரு நாள்ல வந்து பிசாசுடைய அடிமையா இருந்தோம். ஆமென். ஆனா சகோதரி தேவன் என்ன பண்ண? நம்மள நம்மை மீட்டுக் கொண்டார். விசுவாசிகள் தம்முடைய ப்ராஃபிட் தம்முடைய மோசஸ் அனுப்பி தம்முடைய மோசஸ் அனுப்பி என்ன பண்ணாரு? தம் ஜனங்களை வந்து விடுவித்துக் கொண்டார். விசுவாசிகள் அதே போல நம்மளை விடுவித்துக் கொண்டாரா? நம்முடைய மோசஸ் யாரு? பிராணம். விசுவாசி நம்ம மோசஸ் அனுப்பி நம்ம விடுவித்துக் கொண்டாரா? விடுவித்துக் கொண்ட பிறகு சோரே மேன் ஹalleluya. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? எஸ், ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது அவரோட கூட உன்னதங்கள்ல வாசமா இருக்கிறோம். யாரோட? தேவனோடு. அவரோட கூட உன்னதங்கள்ல அவரோட கூட அமர்ந்து இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம எங்க இருக்கிறோம்? நித்தியத்தோட கூட தொடர்புல இருக்கிறோம். ஆனா மாம்சத்துல இன்னும் நம்ம காலத்துல இருக்கிறோம். ஆமென். விசுவாசிகளா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப மாம்சத்தோட காலத்துல இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது நித்தியத்தோட நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றது புரியுதா? ஆமென். அப்ப ஆவிக்குரிய ரீதியா பார்க்கும்போது அவரோட கூட உன்னதங்கள்ல அமர்ந்து இருக்கும்போது அது நித்தியம். ஆமென். அப்ப ஆத்மாவில வந்து அவரோட கூட அமர்ந்து இருக்கிறோம். ஆமென். புரியுதா? நம்ம காரியங்கள் தெரியும். நித்தியம் என்பது என்ன, காலம் என்பது என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென். காலத்திரைக்கு அப்பாற்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். நம்ம என்னென்ன பெற்றுக்கொள்ள போறோம், ஆமென். நெக்ஸ்ட் மில்லினியம் எப்படி வரப்போகுது, நெக்ஸ்ட் வந்து ஒரு நித்தியமானது எப்படி வரப்போகுது, புதிய பூமி எப்படி வந்து இந்த பூமி வந்து ஆட்கொள்ள போகுதுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ரகசியங்கள் தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். பாருங்க சொல்லியே இந்த கூடாரத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இந்த கூடாரத்துல இல்லீங்களா? ஆமென். என்ன சின் பாடியா இருக்குது. ஆமென். கண்டிப்பா ஒரு என்ன பண்ண போறோம்? இந்த சின் பாடியில் நாங்க வசிக்கிறோம். இந்த கூடார பணியை கொண்டாடுறோம். நம்ம ஆமென். நாங்க இந்த படி என்ன பண்றோம்? வசிக்கிறோம். ஆமென். ஆனா நாங்க ஒரு நாள் அடிமைத்தனத்துல இருந்தோம். நாங்க வந்து ஒரு கூடாரத்துல வாசமா இருந்தோம். அது சின் பாடியா இருக்குது. எங்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? ப்ராமிஸ்ல கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ப்ராமிஸ்ல எங்க இருக்குது? பக்கத்துலவே இருக்குது. ஆமென். ப்ராமிஸ்ல எங்க இருக்குது? பக்கத்துல. பக்கத்துலவே இருக்குது. ஆமென். ஆமென். நம் கண்கள் தேவன் என்ன பண்ணணும்? திறக்கணும். ஆமென். எப்படி வந்து கேஸ் கண்ணை வந்து எலிஷாவுடைய சிஷனுடைய கண்களை தேவன் திறந்தாரோ அந்த மாதிரி நம்முடைய கண்களை திறக்கும்போது சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஆவிக்குரிய கண்களை பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி தேவன் சொல்லி நம்ம பக்கத்துல நம்ம தியாபனி பாடி இருக்கிறதுனால தான் என்ன பண்றோம்? எஸ், இந்த மெசேஜை கேட்கிறோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. ஏன்னா யார் இந்த மெல்கிசேதேக்ல சொல்றாரு? உங்களுக்கு தியாபனி பாடி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு செய்தி புரியுது, இல்லைன்னா புரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆமென். மேன் ஹalleluya. அப்ப நமக்கு ஏன் செய்தி புரியுதுன்னா நம்முடைய தியாபனி வார்த்தையின் சரீரமானது நமக்காக இருக்குது. அதனால அது என்ன பண்ணுது? நமக்குள்ள இருந்து அது வந்து செய்தி வந்து கிரகித்துக் கொள்ளுது. ஆமென். ஆமென். பேசப்படும் தேவன் வந்து மாம்சத்திற்கு பின்பாக பேசும்போது நம்ம என்ன பண்றோம்? கிரகித்துக் கொள்றோம். மேன் ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கூடாரத்துல வந்து வசிக்கிறோம். ஆனா
நமக்கு எங்களுக்கு வந்து ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்துருக்காரு. ஆமென். அதுல வந்து அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல அதான் ப்ராமிஸ் லேண்ட் எதுவா இருக்குது? இது தியாபனி பாடியா இருக்குது. மேன் ஆமென். வார்த்தையின் சரீரமா இருக்குது. ஆமென். அப்ப அந்த வார்த்தையின் சரீரத்துல ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ், அதுல நம்ம ஜீவிக்க போறோம் ஆமென். காலகாலங்களாக. மேன் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நித்தியமா தேவனோட கூட என்ன பண்ண போறோம்? தொடர்ந்து எஸ், நம்ம வந்து ஜீவிக்க போறோம். அதான் இட்டர்னல் லைஃபா இருக்குது. மேன் நித்திய ஜீவனா இருக்குது. நாங்க வாழ போறங்கிற காரியத்தை வந்து என்ன பண்றோம்? நம்ம இந்த பண்டிகையில கொண்டாடுறோம். எஸ், நம்ம கூடார பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பொறுத்துலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஜென்டல் பீப்புளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண்டிகைகளை பார்த்தோம். அப்புறமா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண்டிகைகளை பார்த்தோம். அப்புறமா அந்த பண்டிகை எக்காலங்களை பார்த்தோம். மேன் ஆமென். முத்திரைகளை பார்த்தோம். ஆமென். புரிதா? உங்களுக்கு காரியங்களை புரிச்சா? ஆமென். புரிச்சா உங்களுக்கு? நிச்சயமாக இது போதுமானதா இருக்குது. சோரியே இதுக்கு மேல பேசுறவங்களுக்கு என்ன புரியாது. நிஜமா என்ன பண்ணுறீங்க? இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு வெளிப்படுத்துகிற விஷயம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆவது அதிகாரம் 9ஆவது அதிகாரம் படிச்சு 10ஆவது அதிகாரம் படிச்சு 11ஆவது அதிகாரம் படிச்சு என்கிட்ட என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வர்ற படிச்சா கண்டிப்பா உங்களுக்கு வரும், கேள்வி வரும். அப்ப கேள்வி வரும்போது என்னோட கூட என்ன பண்ணுங்க, எஸ் பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமென். புரிச்சா உங்களுக்கு? நிச்சயமாகவே தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு புரியும்படி செய்வார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் கூட கண்களுக்கு ஜெபிக்கலாம். சொல்லி முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯ ನಾವು ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ನಿಜವಾಗಲೂ ಈ ತರದ ಸಂದೇಶಗಳೇ ದೇವರ ಸಂಕಲ್ಪವಾಗಿದೆ. ದೇವರ ಇದುವರೆಗೂ ಗುಪ್ತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಹಸ್ಯಗಳಿದೆ ಸೋರಿಯೇ. ಇವುಗಳೇ ನಮ್ಗೆ ನಾವು ಮೇಲೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಆ ರಾಪ್ಚರಿಂಗ್ ಫೇತ್ ನಮ್ಗೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ಸೋರಿಯೇ ಇದರಿಂದಲೇ ಕೇಳ್ತಕ್ಕಂಥ ಸಂದೇಶವಾದದ್ದು ನಿಶ್ಚಯವಾಗಲೂ ನಿಮಗೆ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತವೆ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ಸೂರ್ಯ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ, ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಕೇಳ್ತಕ್ಕಂಥ ಸಂದೇಶವಾದ ಇನ್ನೂ ನಾವು ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮೆ ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಪ್ಪ. ನಿಜವಾಗ್ಲೂ ಇದು ತುಂಬಾ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿದೆ ಅಪ್ಪ. ದೇವರೇ, ಇದೋ ದೇವರೇ, ಆ ಪ್ರಕಟಣೆಯ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ನಾನು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ಕರ್ತನೆ, ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಕ್ಕಾದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಜೀವಿಸ್ಬೇಕಪ್ಪ. ಓ ಅಪ್ಪ, ನಮ್ಮ ದೇವರೇ, ಮಹತ ದೇವರೇ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ ಸತ್ಯಗಳನ್ನ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಪ್ಪ. ಪ್ರವಾದಿ ಒಳಗೆ ಇದ್ದು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನ ನೀನು ನುಡಿದಿದ್ದಿ, ಅದೇ ನುಡಿದಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ನಮಗೆ ಕಾರ್ಯವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರೇ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಪ್ಪ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸು, ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡು ದೇವರೇ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ, ಅಕ್ರಮಗಳನ್ನ, ನಿರ್ದೋಷಿಗಳನ್ನ ಸೇವಿಸಿ ನಿಮ್ಮ ರಕ್ತ ತೊಳೆದು ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನ ಪೃಥ್ವಿಗೊಳಿಸಪ್ಪ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಇದೋ ಈ 7 ಹಬ್ಬಗಳ ಕುರಿತು, 7 ಮುತ್ತಿಗಳ ಕುರಿತು, 7 ತುತ್ತಿಗಳ ಕುರಿತು ದೇವರೇ, ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳಲ್ಲಿ ನೆರವೇರುವ 7 ಹಬ್ಬಗಳ ಕುರಿತು, ಹೊರಗಿನ ಜಾತಿಯ ಜನಾಂಗದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಒಂದು ಹಬ್ಬವನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನೆ ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಪ್ಪ. ಇದು ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಇದು ತುಂಬಾ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಆಗಿ ಇತ್ತು, ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಆಗಿ ಇದೇ ಕರ್ತನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ತುಂಬಾ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿದೆ ಕರ್ತನೆ. ಇನ್ನೂ ಕರ್ತನೆ ರಹಸ್ಯಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ, ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಮ್ಮ ತುಂಬಿಸಿ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದೊಂದು ಮಾತ್ರ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಕರ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತಿದ್ದೀವಪ್ಪ. ಓ ಪ್ರೀತಿಯ ಸೋದರಿಯ ದೇವರ ಬಳಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿರಿ ಅಪ್ಪ. ತಂದೆಯ ನಮ್ಮನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ಇನ್ನೂ ನಾವು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ಅರ್ಥಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನೀವು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಪ್ಪ. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಮ್ಗೆ ಯಾರು ದೇವರೇ? ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಪೂರ್ಣ ನಂಬಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀವೇ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು, ವಿಮೋಚಕನು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು యేసయ్య, ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು యేసయ్య, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಜೀವ.
ಬಂದೇವೋ యేసయ్య, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೇವೋ. ಹೌದು ಕರ್ತನೇ, ಕಾಲನ್ನು ಜಿಂಕೆ ಕಾಲಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಗುಟ್ಟಾವ ದಾಟುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಪ್ಪ. ಇದೋ ಈ ಪ್ರಪಂಚದ ಸೋದರಿಗಳನ್ನ ಜಯಿಸುವಂತೆ ಸೈತಾನ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕುತಂತ್ರಗಳನ್ನ, ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರ ನಮ್ಮ ಕಾಲಗಳನ್ನು ದೇವರೇ ಜಿಂಕೆ ಕಾಲಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ ನಾವು ಹೆಗಿರಿ ಹಾರಿ ಹೋಗಿ ಆ ಬೆಟ್ಟದ ಚೀರಕ್ಕೆ ನಾವು ಬರುವಂತೆ ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ. ಇದರಿಂದಲೇ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿದ್ದೀವಪ್ಪ. ನೀವು ನಮಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ತುಂಬಿಸಿ ನಾವು ಕೂಡ ರಾಕ್ಷರಿಗೆ ಆಯ್ತವಾಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು, ನಮ್ಮನ್ನು ಜೀವನಗೊಳಿಸು, ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ರೂಪಾಂತರಗೊಳಿಸು ಸ್ವಾಮಿ. ರೂಪಾಂತರಗೊಳಿಸುವ ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿಗಳ ಮಾನ ಮಹಿಮೆಗಳನ್ನ ನಿಮಗೇ ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಸರತ್ನದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್.